மத்திய பிரதேசம் உஜ்ஜைன் மாவட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய மொஹரம் பண்டிகை அதை கொண்டாடிருக்காங்க. இந்த கொண்டாட்டத்தின் ஒரு பங்காக ஒரு அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு வண்டி, ஒரு வாகனத்தை ஒரு 40 அடிக்கு கிரெயினில் தொங்க விட்டு அந்த வண்டி முழுக்க வெடிகுண்டுகளோ இல்லை பட்டாசுகளோ அந்த மாதிரி, அதாவது ஒரு ஒரு அபாயகரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்றத அதில் அந்த வண்டியில் ஏற்றி ஒரு 40 அடி அந்த வண்டியை மேலே ஏற்றி வெடிக்க செஞ்சுருக்காங்க. வெடித்து செத்துற போது அதோடைய பாகங்கள்லாம் அப்படி அப்படி கீழே போயிடுது. அது ஒரு அந்த வண்டி வெடிக்கும் போது ஒரு கரகோஷத்தோடைய ரொம்ப ஏதோ ஒரு பெரிய விஷயம் சாதித்த மாதிரி அவங்க கொண்டாடி இருக்காங்க. அந்த வீடியோ பயங்கர வைரலாக வந்த பிறகு காவல்துறை, இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம்லாம் போய் விசாரிக்கிறாங்க என்ன இருக்குன்னு போது. அப்போ முதல் கட்டமாக அந்த கலெக்டரும் அந்த மாவட்டத்துடைய காவல்துறை அதிகாரி என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடத்துறதுக்கு பர்மிஷனே வாங்கலை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதோட பின்னணி என்னன்னு நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இதில் குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அதுக்கான குறியீடு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஒரு கிரேன், அந்த கிரேனை ஒரு 40 அடிக்கு உயர்த்திருக்காங்க. இந்த புல்டோசர் கிரேன் இதையெல்லாம் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது, அது எதன் குறியீடாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒன்று. காரை வெடிக்க வைக்கிறது, இப்போ இது போன்ற எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பட்டாசு வெடிப்பதை இந்துக்கள் செய்வதில்லையா, அவருடைய திருவிழாக்களில் செய்வதில்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக பண்ணுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் கேரளா, இந்த கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் திருவிழாக்களில் லட்சக்கணக்கான ரூபாய் இதற்காக செலவு செய்யப்படுது. எக்ஸ்ப்ளோசிவ்க்கு ஒரு பக்கம் வியாபாரம் அப்படின்னா சில நேரங்களில் அபாயகரமாக சில விபத்துகள் நடந்துருது. இதை பல இடங்களில் இந்த பட்டாசு இந்த திருவிழாக்களில் பயன்படுத்துகிறாங்கிறதுக்கு அதற்கு அனுமதி வாங்குவதே, அந்த திருவிழாவுக்கு வாங்குவதே பெரும்பாடாக அந்த கோயில் நிர்வாகத்திற்கு இருக்கிறது. அந்த கட்டுப்பாடெல்லாம் வைக்கிறாங்க. நீ பட்டாசு வெடிப்ப, அதனால் இந்த ஈவெண்ட்டு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுலாம். இது கேரளாலாம் பல பிரச்சனைகள் இந்துக்கள் சந்திச்சுட்டு வராங்க. அதை எப்படியோ ஃபைட் பண்ணி கடைசியில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த சிக்கல் நிறையா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லா திருவிழாவிலும் பெரிய அளவில் வான வேடிக்கையெல்லாம், ஸோ அந்த வான வேடிக்கையாக விடுவாங்க. நீ 40 அடிக்கு கிரேனை தூக்கி வச்சுட்டு காரை எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணி வெடிப்பேன் அப்படின்னா இது ஒரு சிம்பாலிக் அப்படின்னு. என்ன சிம்பாலிக் அப்படின்னா, புல்வாமா அட்டாக் பார்த்தோம். அதில் ஒரு பெரிய காரில் 42 சிஆர்பிஎஃப் வீரர்கள் போயிட்டு இருந்தாங்க. அதில் ஒருத்தவங்க கார்லேருந்து எடுத்துகிட்டு மோதி குண்டு வைத்து, அந்த குண்டோடு அந்த ஜீப் மாதிரி மோதி தான் இவங்க சென்ற வாகனத்தை மோதி 42 பேரும் அவுட் ஆனாங்கங்கிறத பார்க்குறோம். டெல்லியில் காரில் தானே இருந்தது. கோயம்புத்தூரில் சிலிண்டர் குண்டு வெடிப்பு காரில் அப்படின்னா, அதை தாண்டி அதில் என்னன்னா, நாங்கள் திரும்ப வந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு வாசகம் அதில் we came back அப்படின்னு ஒரு இந்தியில் அதற்கான வார்த்தையாகவும் அது இந்த காரில் எழுதியிருக்காங்க. அப்படின்னா யார் கேம் பேக், யார் திரும்ப வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இதற்காக ஒரு 4 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கோபால் மாலிங்கிறவர் அந்த காருக்கு சொந்தமானவர், இந்த இதுக்கும் கிரேனுக்கு சொந்தமானவர். அது மட்டும் இல்லாமல் ஷோயிப் கான், தலீம் கான், சாஹித் கான், ஸோ இவங்கெல்லாம் கான் சகோதரர்களா என்னன்னு தெரியல, எஃப்ஐஆர் அவங்களுக்கு எதிராக இவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னது மாதிரி இந்த வெஹிக்கிள் கிரேன் ஓனர் கோபால் மாலி, அவர் மீதும் இது பண்ணியிருக்காங்க. செக்ஷன் 125, 285, 286, 287 பாரதிய நியா சன்ஹிதா அந்த சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு இப்பொழுதைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ நாங்கள் திரும்பி வந்து விட்டோம் அப்படின்னு சொல்றதன் மூலமாக இவங்க சிம்பாலிக்காக ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதற்கு பிறகு ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறதா அப்படிங்கிறது, இது போல் ஏதாவது குண்டு வெடிப்பு நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் தான் அப்பயே சொன்னோம் மேடா அப்படின்னு சொல்கிறது மாதிரி, நாங்கள் தான் சிக்னல் கொடுத்தோமே அப்படிங்கிறது மாதிரி, சொன்னதை செய்தோமே அப்படிங்கிறது மாதிரி இவங்க பண்ணுறாங்களா அப்படிங்கிற கோணத்திலும் இப்பொழுது போலீஸார் விசாரணை செய்துட்டு இருக்காங்க. நீங்கள் உஜ்ஜைன் அப்படிங்கிறப்ப இந்த அனுமதி வாங்காமல் இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க.
இப்போ நமக்கு இன்னொரு அச்ச உணர்வும் எடுக்கிறது. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பல செலிபிரிட்டிஸ், வெதர் இட்ஸ் ஏ கிரிக்கெட்டர் ஆர் ஃபிலிம் ஸ்டார், எல்லாம் இப்போ எங்கே போகிறாங்கன்னா உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வர் அந்த கோயிலில் அந்த விபூதி பூஜை அலங்காரம், அதோடைய அபிஷேகம், அந்த விபூதி அபிஷேகம் பார்க்கறதுக்கு பெரிய பெரிய லெவல்லேருந்து உலக நாடுகள்லேருந்துலாம் வந்து பார்க்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல செலிபிரிட்டிஸ் ஆல் பேசிக்கலி தேர் ஃப்ரம் இஸ்லாம், முஸ்லீம் மதத்திலிருந்து இந்து வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டவர்கள். அது வந்து தப்பு இல்லை, அது எங்களுடைய ஃபோர்ஃபாதர்ஸ் முஸ்லீம் தான், இந்து தானே, நான் இப்போ வழிபாட்டு முறையாக முஸ்லீமாக இருக்கிறேன், இருந்தாலும் கூட இந்து ட்ரெடிஷன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செலிபிரிட்டிஸ்லாம் கூட அந்த விபூதி ஆராதனை அந்த அபிஷேகத்தில் கலந்துக்கிறாங்க. அது மாதிரி பல நடிகைகள், ஒரு செலிபிரிட்டிஸ்லாம் சில பேர் பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட்டு, இவங்கெல்லாம் கூட. இப்போ இந்த உஜ்ஜைனில் இது போன்ற பிளாஸ்ட் பண்ணி அவங்க காட்டுறதுங்கிறது மூலமாக இந்து வழிபாட்டு தலங்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலாக இவங்க காட்டுறாங்களா, இல்லை இது போன்றவர்கள் சில இஸ்லாமியர்கள் இந்து வழிபாட்டில் நாங்கள் உள்ள உட்காந்து பார்க்குறோம். சில கிரிக்கெட்டர்ஸ்லாம் கூட போயிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பெண் பத்திரிக்கையாளர், ஒரு நடிகைன்னு கூட நினைக்கிறேன், அவங்களாம் கூட போயிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இது ஒரு விதமான மறைமுகமான மிரட்டலா அப்படிங்கிறது. ஏன்னா உஜ்ஜைன்கிறது இப்பொழுது இந்துக்களுக்கான ஒரு, எப்படி அயோத்தியாவை நீங்கள் பார்க்குறீங்களோ அது மாதிரி உஜ்ஜயினியை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான். அந்த இடத்துல இது போன்ற ஒரு பிளாஸ்ட் பண்ணி ஒரு முன்னோட்டமாக இவர்கள் செய்கிறார்களோங்கிற ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகிறது. இது ஏதோ விளையாட்டாக பண்ணிட்டாங்கங்க, ஏதோ ஆர்வக்கோளாறில் சில இளைஞர்கள் அப்படித்தானே செய்வார்கள் அப்படின்லாம் கடந்து விட முடியாது. அவங்க முழுவதுமாக விசாரணை செய்து இவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்கிறதுன்னு. இந்த சங்கி சேனலுக்கு எப்பொழுதுமே ஒரு சந்தேக எண்ணத்தோடு எல்லாரையும் பார்ப்பது தான் ஒரு வேலையாக இருக்குது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து போடுவாங்க. நமக்கு ஏன் இந்த அச்ச உணர்வு இருக்குதுன்னா, தேவங்கிரி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 19-20 வயசு தான் ஆகுது. வடநாட்டிலேருந்து இங்கே வந்திருக்கான். எங்கேருந்துல தப்பிச்சு வந்திருக்கான், என்னடா அப்படின்னா அவனுடைய டார்கெட் என்னென்னா, அவன் ஃபுல்லாக சர்ச் பண்ணி அவனுடைய டிவைசஸாக இருக்கட்டும், அவனுடைய பேக்லாம் செக் பண்ணால் எல்லா இடத்துலையும் வந்து அயோத்தி குறித்த வரைபடங்கள், அயோத்திக்கு எப்படி போகிறது, ராம் மந்திருடைய ஆக்சஸ் என்ன, இதெல்லாம் ஃபுல்லாக அவன் வச்சுருக்கான். மேப்பு எல்லாமே வச்சுருக்கான். அவனை இப்பொழுது விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் அந்த தாக்குதலுக்கு ஏதோ திட்டமிட்ட ஒரு லோன் வுல்ஃப் அட்டாக் மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் அவனுடைய டிவைஸை செக் பண்ணும் பொழுது அவன் அதிகமாக வாட்ஸ்அப் காலில், டெலிகிராமில் சேட்டிங்காக, வாட்ஸ்அப் காலில் பேசுனது எல்லாமே பார்த்திங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நம்பர் 92 அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த நம்பரில் தான் அவன் பேசியிருக்கான் அப்படின்னு வருது. அவன் லோன் வுல்ஃப் அட்டாக் பண்ணணும்னு நினச்சா கூட அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் எங்கேருந்தோ வெளியில் வருது அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ராம் மந்திர் அவனுக்கு ஒரு தாக்குதல், அதை வந்து ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவன் செயல்படணும். அப்படிங்கிறப்ப இங்கே உஜ்ஜைனில் மகாகாலேஸ்வர் நான் அப்படி சொல்கிறேன். இது மாதிரி யார் என்ன வேணாலும் செய்யலாம். அதனால் ஜஸ்ட் லைக் தட் கடந்து போக முடியாது, ஏதோ ஜாலியாக பட்டாசு விட்டார்கள் அப்படிங்கிறது இல்லை. முழு விசாரணை செய்ய வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவர்கள் மீது ஊப்பா சட்டம், அதாவது விசாரணையில் இவர்களுக்கு பின்னால் சதி இருக்குன்னா ஊப்பா சட்டத்தில் உள்ள வச்சு வெளுன்னு வெளுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.